குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தினைக்கும் காலையில் இந்த தினத்தந்தி பேப்பர் வரும் இல்லையா காலையில், அதில் ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். டக்குன்னு பார்த்தா பாலாஜி ஐயா படத்துக்கு இளையராஜா நான் மியூசிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா முக்தா பண்ணலை கே பாலாஜி. அப்போ நாங்கள் தான் சொல்லுவோம், அச்சா அச்சா பாருங்கச்சா, ஏமா பதட்டப்படுறீங்க, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் வேணும். நானும் இப்படி தானே வந்தேன். அவங்க கம்பெனியில் யாராவது மியூசிக் டைரக்டர் இருந்திருப்பாங்க. அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கும் ஒரு அது மாத்திரம் இல்லை, திறமை இருந்தால் யாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. பண்ணட்டும், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும். இன்னொருத்தர் அவரோட பாப்புலாரிட்டி லூஸ் பண்ணிட்டு தானே வந்திருப்பார். நடிகர் திலகம் வீட்டுக்கு போகும்போது அப்பா அம்மாவுக்கு பயமே இல்லை, தனியாக கூட காரில் அனுப்பிச்சிடுவாங்க. நாங்கள் எல்லோரும் போவோம். அங்கே ஒரு சண்டே ஒரு பிரியாணி டே இருக்குது, எல்லாரையும் பார்ப்போம். வி வெரி க்ளோஸ் டு தட் ஃபேமிலி. அப்புறம் நம்ம எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு போகிறது வந்து நாங்கள் வந்து கருமாரியம்மன் கோயிலுக்கு சண்டே போகும்போது அங்கே போய் அவரையும் விட்டு பார்த்துட்டு வருவோம். அண்ட் அவர் வீட்டுக்கு போனாலும் ஜானகி அம்மா வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் மை மதர் ஹூ இஸ் ஆல்சோ ஜானகி. ஷி வாஸ் வெரி ஃபாண்ட் அண்ட் ஷி யூஸ் டு காலையில் டிஃபன் முக்கால்வாசி அங்கே தான் இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வர்ற நேரம். வாவ் நேயர்களுக்கு வணக்கம். பிரபல இசையமைப்பாளர் MSV அவர்களின் மகளும் பவுன்ஸ் பாலோன் நிறுவனத்தின் தலைவருமான லதா அவர்களை இப்போ நாம் சந்திக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். அப்பாவுக்கு வந்து நீங்கள் 7 பசங்க இருந்தாலும் நீங்கள் தான் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க. ஏன்னா பொண்ணுன்றதால வந்து அப்பாவுக்கு இருக்கலாம், பெண்கள் தான் பிடிக்கும். அப்பா எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவா இல்லை ரொம்ப லிபரலாக இருப்பாரா வீட்டில்? அப்பா ஸ்ட்ரிக்டே இல்லை. அப்பா வந்து எங்கள் கூட 7ஓட 8 இருப்பார். எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான். பட் நீங்கள் சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைங்க கூட கொஞ்சம் ஜாஸ்தி பாசம் இருக்கும். ஏன்னா எது ஒன்று இருந்தாலும் நாங்கள் தான் ஓடி வந்து ஹாஸ்பிட்டலோ இல்லை எங்கே போகணுன்னா கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் எங்கே போகிறதா இருந்தாலும் எங்களை யாராவது 3 பேரில் யாராவது கொடுப்போம். பாய்ஸ் ஆல்சோ வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹி ட்ரீட்ஸ் ஆல் ஆஃப் அஸ் லைக். பட் ஆஸ் ஆல் ஃபாதர்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் ஃபார் டாட்டர்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கும் இல்லையா அப்பா கூட? அது உண்மைதான். ஏன்னா அப்பா வந்து இந்த லைனில் இருக்கும்போது பீக் ஆஃப் ஹிஸ் கரியரில் இருந்தார். அப்போ வந்து அப்பா வந்து பார்க்குறது ரொம்ப கம்மி. ஆஸ் ஆல் த பிக் பீப்புள் ஹூ ஆர் இந்த இண்டஸ்ட்ரி தே ஹேவ் நாட் மச் டைம் இல்லைங்களா அவங்க குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் டைம் இருக்காது. பட் வந்தேன்னா அதுக்கப்புறம் வேலையை வீட்டுக்கு கொண்டு வர மாட்டார். அவர் முடிஞ்ச ஸ்டுடியோக்கு வந்து வீட்டில் வந்து அதை பற்றி வில் பி வெரி வெரி எங்களோட ஒன்றா. இஸ் எ வெரி ஹாப்பி ஃபன் லவ்விங், சந்தோஷமாக குழந்தைங்கள மாதிரி இருந்து விளையாண்டுக்கிட்டு எங்கள் கூட ஸ்பென்ஸ் வேல்யூபிள் டைம். அவரோட ரொட்டீன் எப்படி இருக்கும் மேடம்? டெய்லி காலையில் அப்பா வந்து சீக்கிரம் எழுந்துருவார். ஏன்னா அவர் ராத்திரி வர்றதும் லேட்டு. ஏன்னா அந்த டைம்லலாம் அப்பா வந்து அப்போல்லாம் அப்பாவோட தீபாவளிக்கெலாம் 6-7 படம் ரிலீஸ் ஆகும். அப்போ நிறைய ரீரெக்கார்டிங் ஒரு ஸ்டுடியோலேருந்து, சாரதா ஸ்டுடியோஸ்லேருந்து, ஏவிஎம் ஸ்டுடியோஸ்லேருந்து பக்கத்தில் 3-4 ஸ்டுடியோவில் நடக்கும். அங்கே போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஸ்டுடியோவில் போய் அப்படி ஹி மேக்ஸ் இஸ் ரவுண்ட். ஸோ எங்களுக்கு வந்து எங்களோட சைல்ட்ஹுட்டில் அப்பா கூட நிறைய பார்க்க டைம் கிடைக்கல. பிகாஸ் நாங்கள் காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளே 7 மணிக்கெலாம் அப்பா போயிடுவார். அதுக்கப்புறம் வரும்போது 10-11 டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க், எப்படி வேலை. அது ஃபினிஷிங் மூவியாக இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும் ரிலீஸ் டைம்லலாம். பட் எங்களை எப்போவுமே வருஷம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவார். அது வந்து கம்பல்சரி. அந்த டைமில் யூ வில் நாட், அப்போல்லாம் செல் இல்லாத பெரிய ஒரு ஹெல்ப். அதனால் டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவர் பாட்டுக்கு எங்கள் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இந்தியாவுக்குள்ளே கோவா கூப்பிட்டு போயிருக்காரு, திருவாண்டம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்புறம் கோயில் வருஷம் குருவாயூர் போவோம், பழனி போவோம், திருப்பதி. இது வந்து மஸ்ட் இந்த எஜெண்டா. அந்த டைமெல்லாம் எங்கள் கூட வந்து ஹி வில் டேக் கேர் ஆஃப் அஸ். நிறைய பேசுவார். ரொம்ப நிறைய ஜோக்ஸ் சொல்லுவார். அவரோட சின்ன வயசில் இருக்கிற இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டோரிஸ், நிறைய ஸ்டோரிஸ். அதனால் அவரோட லைஃப்பை பற்றி நிறையா சொல்லுவார். ஜென்ரலி he will only tell the happy things. சேட் திங்ஸ்லாம் அப்படியே ரொம்ப கேர்லெஸ்ஸாக அதெல்லாம் எல்லார் லைஃப்லையும் இருக்குமா, அப்படியே நான் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்வார். அவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியெல்லாம் ட்ராவல் அப்போ சொல்லுவாரா? சொல்லுவார். அதாவது கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களானோன்னா நாங்களே கேட்போம், ஓகே இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ எம்ஜிஆர் படம் பண்ணீங்கன்னு சொல்லுவார். எல்லாம் எம்ஜிஆர் படம் இப்போ நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்புறம் அஃப்கோர்ஸ் வி வெரி க்ளோஸ் டு சிவாஜி அப்பான் ஃபேமிலி. ஒரு ஃபிலிம் ஃபேமிலின்னு சொல்கிறதுலே எங்கள் பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்கள் அப்பா வந்து ஒரே பிள்ளை. அதனால அதாவது எங்கள் டாட்டர்ஸ்கிட்ட ஒரு வீட்டுக்கு அனுப்புறதா இருந்தால் ஒன்லி அவங்க வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு தான் நாங்கள் போனது உண்டு. யார் வீட்டுக்கும் அப்படியெல்லாம் போக மாட்டோம். அப்புறம் நடிகர் திலகம் வீட்டுக்கு போகும்போது அப்பா அம்மாவுக்கு பயமே இல்லை, தனியாக கூட காரில் அனுப்பிச்சிடுவாங்க. நாங்கள் எல்லோரும் போவோம். அங்கே ஒரு சண்டே ஒரு பிரியாணி டே இருக்குது, எல்லாரையும் பார்ப்போம். வி வெரி க்ளோஸ் டு தட் ஃபேமிலி. அப்புறம் நம்ம எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு போகிறது வந்து நாங்கள் வந்து கருமாரியம்மன் கோயிலுக்கு சண்டே போகும்போது அங்கே போய்
அவரையும் பார்த்துட்டு வருவோம். அண்ட் அவர் வீட்டுக்கு போனாலும் ஜானகி அம்மா வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் மை மதர் ஹூ இஸ் ஆல்சோ ஜானகி. ஷி வாஸ் வெரி ஃபாண்ட் அண்ட் ஷி யூஸ் டு காலையில் டிஃபன் முக்கால்வாசி அங்கே தான் இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வர்ற நேரம். ஏன்னா அந்த ராமபுரம் வழியாக போய் கருமாரியம்மன் கோயிலுக்கு வரும்போது நாங்கள் அங்கே ஒரு வணக்கம் சொல்லிட்டு வந்துடுவோம். பட் அவங்க சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. ஸோ அங்கே போயிருக்கோம். பட் மோர் ஆஃபன் டு சிவாஜி sir's house. Yes, we were all grown up. Prabhu and all எங்க கூட they've seen us growing, but they're little older too, but they do always look at us as one of their sisters. நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா? வீட்டுக்கு அப்படி வந்து நிறைய ஆக்டர்ஸ்ன்னு சொன்னா சந்திரபாபு was very close, uncle was very close to அப்பா. கேட்டிருக்கேன், சமையல் மேடையிலே உட்காந்து எல்லாம் வாங்கி சாப்பிடுவாரு. அவர் வந்து ரொம்ப கேஷுவலா எங்க கூடயும் பேசுவாரு. அப்பா வந்து சந்திரபாபு அங்கிள் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. அப்புறம் நாகேஷ் சார் திடீர்னு வருவாரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு எனக்கு ஒரு பாய் தலானி கூட நான் பீச்சில் போய் படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் அப்பாவும் போவார். கொஞ்சம் நேரம் போய் பீச்சில் போய் உட்காந்துட்டு கொஞ்சம் எதாவது அப்போ 2 பேரும் ஐ திங்க் தே ஜஸ்ட் டிஸ்கஸ் தே ஒர்க். அப்புறம் வந்து இறக்கிடுவார். அது மாதிரி பார்த்தோன்னா ஒரு தடவை வியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க சாவித்திரி அம்மாவை. அப்போ அப்பா வந்தது சாவித்திரி அம்மா ப்ரொடக்ஷன்ஸில் அந்த படம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அவங்க டேட்டை தப்பாக பார்த்துட்டு அங்கே போயிட்டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொன்னோன்னா உடனே வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துட்டு அவங்களும் 2-3 தடவை வந்திருக்காங்க. அது மாதிரி அவ்வளோ ஃபிலிம் பீப்புள் வீட்டுக்கு வந்ததில்லை. பட் ஜென்ரலி நாங்கள் இந்த 2 வீட்டுக்கும் போய் வீடுன்றதை வந்து தன்னுடைய உலகமா தனி உலகமா வச்சிருந்தோம். ஆமாம், அந்த சாந்தோம் வீடுங்கிறது அவருக்கு வந்து ஒரு நாங்கள் நடுவில் எல்லாம் அந்த வீட்டிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி வேற எங்கேயாவது போனோம்னா எனக்கு இந்த வீட்டில் தான் இருக்கணும். அந்த வீடு வந்து அம்மா கல்யாணம் பண்ணி அப்பாவுக்கு அம்மா கல்யாணம் பண்ண முன்னாடியே வாங்கின வீடு, ஒரு சின்ன வீடு. அப்புறம் அதை பெருசு பண்ணி அப்படியே போனது தான் அந்த வீடு. அதாவது இஸ் வெரி க்ளோஸ் டு தட் ஹவுஸ். உங்க பிரதர் சொல்லும்போது எது எம்ஜிஆரை கேட்டு தான் பண்ணுவாரு அப்படின்பாரு. அந்த அளவுக்கு அவர் நெருக்கமா இருந்தாரா? ஏதாவது முக்கியமா பண்றதுனா? எம்ஜிஆருக்கு வந்து அப்பா மேல ரொம்ப பாசம். அண்ட் சின்ன வயசுலேருந்து தெரியும் அப்பாவுக்கு அவரை நல்ல மரியாதை இருக்கு. கேட்பார் இந்த மாதிரி 1-2 ப்ராப்பர்ட்டி எல்லாம் பூந்தமல்லி இடத்துலலாம் வாங்கினப்போ அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டார். அவர் சொல்லுவார் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு தப்பு இல்லை, ஒரு நல்ல காரியம்தான் சொல்லி. ஆமாம், அதே மாதிரி அஃப்கோர்ஸ் ஈவன் ஃபார் மியூசிக் டிஸ்கஷன் எல்லாம் 2 பேரும் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் இல்லையா? ரொம்ப ஹெவி டாஸ்க் மாஸ்டர், வேலை வாங்குவார். அப்பாவும் ஒரு சலிப்பில்லாமல் போட்டு கொடுப்பாரு. டியூனு 10 டியூனா 20 டியூனா நோ ப்ராப்ளம். அது எப்படி தான் அவருக்கு வருதோ, கடவுள் தான் அந்த சரஸ்வதியோட அனுகிரகம் தான் சொல்லலாம். அது ஸ்ரீதர் சார், எம்ஜிஆர், கே பாலச்சந்தர் 3 பேருமே வந்து எம்எஸ்வியோட ரொம்ப க்ளோஸா. அப்பா வந்து என்கிட்ட சொல்லுவார், நீங்கள் எம்ஜிஆர் படத்துக்கு நல்லா பாட்டு போடுவீங்களா சிவா? எனக்கு வந்து அப்படியெல்லாம் இல்லைம்மா, அது எப்படி அமையுதுன்னா அந்த நேரம் எப்படி எனக்கு டியூன் வருதோ, எப்படி லிரிக்ஸ். அப்போ அவங்க பயங்கர டீமாக இருந்தார்ல கண்ணதாசன் ஐயா கூட, அது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஸ்பாட்டில் வந்து அமையும். பட் எதுவுமே அவங்க திருப்தி இல்லாமல் நான் 10 டியூன் இல்லை 20 டியூன் கூட சலிக்காமல் எனக்கு போட்டு கொடுக்கறதுல ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அது அப்படியே வரும். எம்எஸ்வி சாரை பற்றி பேசும்போது கண்ணதாசன் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. வீட்டுக்கு வரலனா கூட அவர் ஃபோனில் டெய்லி ஒரு தடவை பேசுவார் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். அது உண்மைதான். ஏன்னா நாங்களும் பார்த்துருக்கோம் சின்ன பிள்ளைங்கள வருவார். அப்பாவுக்கு ஏதாவது முக்கியமான அப்பாவுக்கு நடுவில் கொஞ்சம் ஜாண்டிஸ் வந்தது. அது வந்து ஐம் டாக்கிங் வெரி 25-30 இயர்ஸ் பேக். இப்போ இவர் வந்து அப்பா டாக்டர்கிட்ட போகவே மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் அவர் தான் கூட்டிகிட்டு போய் அப்போ வந்து வெலிங்டன் நர்சிங் ஹோம் இருக்குது. எங்கள் அப்பா அங்கே போயிட்டு ரூம் பிடிக்கல. எனக்கு அப்பாவுக்கு டாக்டர் ஹாஸ்பிட்டல்னால் ரொம்ப கொஞ்சம் பயம். போக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நாட்டு வைத்தியம் பார்த்து வீட்டிலே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார். அப்போ இவர் தான் கூட்டிகிட்டு போனார். அப்புறம் நினைக்கிறேன் ஃபோனில் நல்லா ராத்திரிக்கு திட்டிருப்பார் நினைக்கிறேன். அப்போ இவர் சொல்கிறார், அண்ணன்கிட்ட நான் நாட்டு மருந்து சாப்பிட்டுக்கிறேன்னே, நான் ஒழுங்காக இருக்கிறேன்னேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் நல்லா ஆனார். பட் அதே மாதிரி எல்லாம் நல்லது கெட்டது ஒரு அவசரத்துக்கு எல்லாமே அவங்க தே வெரி குட். அது என்னமோ ஒரு என்னன்னு தெரியல, அவங்க பிறந்ததே அது ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருந்ததுனால அது ஒன்றும் போன ஜென்மத்துக்கு கனெக்ஷன் என்னமோ 2 பேரும் ஒரு நல்ல டீம். எத்தனையோ பாடல்களை வந்து எம்எஸ்வி உருவாக்கி இருக்காரு. இப்போ எம்எஸ்வி டிஎம்எஸ் காம்போ மறக்க முடியாது. எம்எஸ்வி பிபி ஸ்ரீனிவாஸ், எம்எஸ்வி பி சுசீலா மேடம், அவங்க ரொம்ப பிடிச்ச வாய்ஸ். அப்பா வந்து எப்பவுமே சொல்லுவார் பிபிஎஸ் அண்ட் ஜானகி அம்மாவோட காம்பினேஷன் மாதிரி எங்கேயும் இல்லை, அவ்வளோ அருமையாக. அதோட உங்களுக்கும் தெரியும் பிபிஎஸ் ஐயா பாடின பாட்டில் 90% ஆஃப் தெம் were சூப்பர் ஹிட்ஸ். ஒரு பாட்டு கூட சோட போகல, எல்லா பாட்டும் அப்பா கிட்ட பாடணும். சரி, மற்ற டேரக்ட் மியூசிக் ஹி லவ்ட் ஹிஸ் வாய்ஸ் அண்ட் ஜானகி அம்மா ஆஃப்கோர்ஸ். பட் எப்போவுமே சொல்லுவார் டிஎம்எஸ் சார் மாதிரி இந்த தமிழ் உச்சரிப்பும் உணர்ச்சியோடு பாடுறது அவர் தான் இன்னுவார். பட் இப்படி தான் 2 பேரையும் சொல்லுவார். பட் சுஷிலாமா எவ்ரிபடி லைக்ஸ். பட் சொல்லுவார் திஸ் லாட் ஆஃப் லைஃப் அண்ட் எனர்ஜி when TMS sir sings. இப்போ 7 பசங்க இருந்து யாரையும் தன்னுடைய வாரிசா கொண்டு வரணும்னு அவர் விரும்பலையா? அந்த கேள்வி இப்போதான் ரொம்ப அடிக்கடி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கு. உண்மையாக அப்பா வந்து பிஸியாக இருந்த நேரத்தில் நாங்கள்லாம் போர்டிங்கில் தான் படித்தோம். அண்ட் அப்பாவுக்கு எப்போவுமே என்ன தெரியுமா, அப்பாவோட எண்ணங்கள் என்னென்னா
ஒரு டேலண்ட்னு இருந்தால் நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. he was not very keen on pushing us like that. அதனால நாங்கள் வந்து ஏற்காடில் படித்தோம், பியானோ கற்றுக்கிட்டோம். பட் யாருமே அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக அந்த நேரம் அப்பா வந்து பிஸி ஆல் த டைம். இப்போ வந்து என்னோட சில்ட்ரன் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்தப்போ he feels now சொன்னார். அப்போ சொன்னார், யாருக்கிட்டையாவது நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். therefore he was my son plays the keyboard அண்ட் அவர் வந்து கொஞ்சம் மியூசிக்கில் இன்க்ளினேஷன் இருக்குது. பட் அவரும் வெளிநாட்டில் படிக்க போயிட்டார். அதனால கொஞ்சம் அப்போ சொல்லுவார், இவங்கிட்ட நான் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணியிருந்தா விக்ரம் படிச்சிருப்பான், விக்ரம் பண்ணியிருப்பான். அதே மாதிரி என்னோட பெரிய அண்ணா இருக்கார், அவரோட மகனும் நல்லா பேஸ் கிட்டார் வாசிப்பார், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாரு. என்ன கேட்டால் அவனுக்கு தான் ஜாஸ்தி எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. இஸ் அ வெரி டேலண்டட் பாய் ஆல்சோ. சார் வந்து கடைசி வரைக்கும் பிஸியாகவே இருந்தார் இல்லையா? வந்துட்டு அப்பா வந்து பிஸியாக இருந்தார், பிஸியாக இருக்கணும்னு விரும்புகிற ஒரு ஆள். என்னை எப்போவுமே அப்படி இருந்துட்டு கடைசியிலெல்லாம் அவ்வளோ கொஞ்சம் வேலையெல்லாம் கம்மியாகிடுச்சு. நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், ப்ரைவேட் ஆல்பம்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ எப்போவுமே சொல்லுவார், எனக்கு எப்போவுமே என்னோட மியூசிக் என் கூட இருக்கும். அப்போ யாராவது திடீர்னு, இது ஒரு அப்பாவை சொல்கிற ஒரு வார்த்தை, யாராவது இப்போ திடீர்னு படுக்காமல் இறந்துட்டாங்க, தூக்கத்தில் இறந்துட்டாங்கன்னோ திடீர்னு இறந்துட்டாங்க, எப்போவுமே அப்பா சொல்லுவாங்க, அவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நான் எப்போ பொட்டியோடு நான் பொட்டுன்னு போயிடணுன்னு ஒரு எங்கள் அம்மாகிட்ட அது ஒரு ஜோக்கு மாதிரி சொல்லுவார். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இது என்ன ஒரு பேச்சு இதுன்னு. அது மாதிரி அப்பாவுக்கு வந்து மியூசிக்கில் இருக்கணும், அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். பாவம் அது வேற ஒன்றும் தெரியாது. காசு 500 பார்த்துட்டு ரொம்ப அதிசயப்பட்டார். 500 இப்போ வருதா அப்படின்னு பார்த்துட்டு. யார் அவள் வீட்டெல்லாம் நிர்வாகம் பண்ணாங்க? அம்மா என் அம்மா, மை ஃபாதர்ஸ் மதர். எங்கள் பாட்டிக்கு வந்து அப்பா ஒரே பிள்ளை, அதனால் நாங்கள் 7 பிள்ளைங்க. எங்கள் எல்லாரையும் அவ்வளோ கண்ணுங்கருத்துமாக பார்த்துருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல யாரெல்லாம் எங்களுக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னு. நாங்கள் படித்ததெல்லாம் ஏற்காடில் நாங்கள் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையும் பாய்ஸ் ஹாஸ்டலில் பிரதர்ஸும் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தடவை ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்தப்போ 2 பேர், என்னோட 2 பிரதர்ஸ் சிக்கன் பாக்ஸாக அங்கே இன்ஃபர்மரின்னு இருக்குது, சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு ஸ்கூலில் இருக்கும். அதை பார்த்தோன்னே எங்கள் பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, ஏன்டா நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கடா, எத்தனை பேருக்கு நம்ம பார்த்துக்குறோம். அப்பா ஒரே பிள்ளைன்னு பேர் இருந்தாலும் எல்லாரையும் ஊர்லேருந்து வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது எடிட்டிங்கில் வேலை சேர்த்து கொடுப்பாரு, இல்லைனா கேமராமேனாக போவாங்க. அது மாதிரி எப்போவுமே ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. உன் பிள்ளைங்க என்னடா இப்படி இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு வீடு வாடகை காத்தி எடுத்து கொடு, நான் இங்கே ஒரு சமையக்கார வச்சு உன் பசங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார். சரின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு எங்கள் பாட்டினா உயிர், பிகாஸ் இஸ் தி ஒன்லி சைல்டு. ஸோ அவங்களுக்கும் இது ஒரே ஒரு சைல்டு. பிகாஸ் எங்கள் கிராண்ட் மதர் வந்து எங்கள் பாட்டி வந்து ரொம்ப சின்ன வயசில் 24 வயசுலேயே ஷி வாஸ் அ விடோ. ஸோ இந்த புள்ள தான் எல்லாமே. அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு அம்மா தான் எல்லாமே. ஸோ இதான் வரேன்ப்பா அம்மா நான் சொல்லிட்டு அப்புறம் அங்கேயே ஏற்காட்டிலே ஒரு புரோக்கரை கூட்டிகிட்டு போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு எங்கள் அம்மாட்ட சொன்ன, பாட்டிக்கிட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு கழிச்சு, நான் ஒரு வீடு பிடிச்சிது, நான் அதை வாங்கிட்டேன்னு, அதை நான் வாங்க போகிறேன். அந்த அம்மா வந்து ஒரு யூரோப்பியன் லேடி, அவங்க வந்து திருப்பி அவங்க பிள்ளைங்க கூட எங்கள் பாட்டி சொன்னேன், டேய் நான் உன்னை வீடு வாங்கவா சொன்னேன், ஒரு வாடகைக்கு தானே ஒரு வீடு கேட்க சொன்னேன், நீ வந்து பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடு வாங்கி பாட்டி எங்கள் கூட தங்கி எங்களுக்கு பார்த்துக்கு ஒரு அம்மா, சமைக்கிறதுக்கு ஒரு அம்மா, டிரைவர் எல்லாம் செட் பண்ணி கடைசியில் நாங்கள் சாந்தி நிலையம் மாதிரி அந்த வீட்டில் இருந்தோம். அப்பா வந்து எப்போ ஒரு டைம் கிடைச்சாலும் வந்துடுவார். அதாவது எப்படின்னா, இங்கே எங்ககிட்ட அப்பா கிட்ட ஒரு பெரிய பழைய டிரைவர் இருந்தார். அப்போ அந்த 50-52 தான். அப்பா இந்த கலைமாமணி அவார்டு ஏதாவது ஒரு அவார்டுனா அம்மா கிட்ட காட்டணும், எங்ககிட்ட சொல்லவே மாட்டார். முடிஞ்சு நேராக ஸ்டேஜ்லேருந்து அப்பா அம்மாவும் கிளம்பி அந்த காரில் வந்து காலையில் 4 மணிக்கு வந்து நிற்பார். அது வந்து அம்மா கிட்ட சொல்லணுமா, அம்மா கிட்ட காட்டணுமா. அது மாதிரி சர்ப்ரைஸ் விசிட்லாம் பண்ணுவார். நாங்கள் ஏற்காடில் இருக்கும்போது நிறைய வருவாங்க. ஏன்னா ஏற்காடு வந்து அப்புறம் அந்த வீட்டில் தான் நாங்கள் படித்து எல்லோரும் பாஸ் ஆனோம். அதுக்கப்புறம் காலேஜுக்கு தான் சென்னைக்கு வந்தோம். அதனால பாட்டி எங்கள் கூட அப்படியே அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ அந்த பாட்டியை பார்க்க வரணும், அம்மாவை பார்க்க வரணும்னு பசங்களோட அம்மாவை பார்க்க வேணும். எல்லா பண்டிகைக்கும் அங்கே இருப்பாங்க. எல்லாமே ஏற்காடு வீட்டில் தான் முக்கால்வாசி நாங்கள் அங்கே இருக்கும்போது. அப்படின்னா ஒரு பாசத்தோடு அப்படி தான் இருப்பார். பட் எங்களை வந்து எப்போவுமே எதுவுமே பெஸ்ட்டாக கொடுக்கணும். அதுக்கு வந்து அம்மா கூட முக்கிய காரணம். அம்மா வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு கிராமம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பணும். எங்களுக்கு இந்த ஆங்கிலோ இண்டியன் நானியெல்லாம் அந்த காலத்தில் கேட்டதே இல்லை. அவங்க தான் எங்களுக்கு நானினா எங்களை பார்த்துக்கிறதுக்கு. அவங்க வந்து அவங்கள பார்த்து வச்சது, எங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறதுலேருந்து எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். ஏன்னா அப்பாவுக்கு வந்து சம்பாதிக்கத்தான் தெரியும், நிர்வாகம்லாம் அம்மா கையில். அஃப்கோர்ஸ் பாட்டி வாஸ் த மெயின் பர்சன், பட் அம்மாவோட இதில் தான் நிறைய நடந்தது. அதாவது அப்போல்லாம் அப்பா வீட்டில் வந்து மியூசிக் வந்து ஒரு கிராமஃபோன்லாம் அம்மா தான் அவங்களோட பிரதரையும் அவங்க பிரதர்ஸை கூப்பிட்டு ஸ்பீக்கர் செட் பண்ணுறதும்
பாட்டு சிஸ்டம்லாம் செட் பண்ணுறது அதிலலாம் கொஞ்சம் நல்லாவே யோசிச்சு அப்பாவுக்கு உள்ளதெல்லாம் அம்மா பண்ணுறதுனால அப்பாவுக்கு அந்த குறையே தெரியலை. யாரோடையும் சண்டை போட மாட்டாரு, காசு இவ்வளவுன்னு கேட்க மாட்டார் தயாரிப்பாளர்கிட்ட. அதனாலே அவர் நிறைய இழந்திருப்பார் பணம், காப்பிரைட் இஷ்யூஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு தெரியாது. அதாவது இப்போ கூட அந்த சில கம்பெனிஸ்லாம் நான் சொல்ல விரும்பலை, அது ஒரு ரன்னிங் அக்கௌண்ட் மாதிரி. இந்த படத்துலேருந்து இருக்க பாக்கி அந்த படத்துக்கு போவோம், அந்த படத்துக்கு போவோம். அவர் அதை பற்றியெல்லாம் பெருசாக அவர் நினைக்க மாட்டார். எனக்கு இவ்வளோதான் சம்பளம் வேணும் அப்படிலாம் கேட்டதாக எங்ககிட்ட சொன்னதில்லை. பட் தோஸ் டேஸ் ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ஹை பெய்ட் மியூசிக் டைரக்டர். எங்களை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிட்டாரு, நல்ல சௌகரியமாக இருந்தோம். அந்த ஓவர் ஆம்பிஷியஸ் நம்ம இவ்வளோ சம்பாதிக்கணும் இல்லை, நமக்கு எல்லா பிள்ளைங்க குழந்தைங்களாம் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரையும் ஒரு நல்ல பொசிஷனில் கொண்டு போகணும். சார் வந்து பீக்கில் இருக்கும்போது தான் இளையராஜா சார் வர்றாரு. அது வரைக்கும் அவரோட வந்து பாலச்சந்தர் சார், ஸ்ரீதர் ஒவ்வொருத்தராக போகிறாங்க. அப்போ அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு அது? தினைக்கும் காலையில் இந்த தினத்தந்தி பேப்பர் வரும் இல்லையா காலையில், அதில் ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். டக்குன்னு பார்த்தா பாலாஜி ஐயா படத்துக்கு இளையராஜா நான் மியூசிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா முக்தா பண்ணலை, கே பாலாஜி. அப்போ நாங்கள் தான் சொல்லுவோம், அச்சா அச்சா பாருங்கச்சா, ஏமா பதட்டப்படுறீங்க, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் வேணும். நானும் இப்படி தானே வந்தேன். அவங்க கம்பெனியில் யாராவது மியூசிக் டைரக்டர் இருந்திருப்பாங்க, அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கும் ஒரு அது மாத்திரம் இல்லை, திறமை இருந்தால் யாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. பண்ணட்டும், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும். இன்னொருத்தர் அவரோட பாப்புலாரிட்டி லூஸ் பண்ணிட்டு தானே வந்திருப்பாரு. அவங்க ஒவ்வொரு கம்பெனியாக அதே மாதிரி என்னோட டைம் அவங்களுக்கும் நான் நிறைய பண்ணிட்டேன். எனக்கு இப்பவும் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. அது எப்பவுமே சொல்லுவார், நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குமா, நமக்கு எல்லாம் தெரியும்னு உள்ளது அகம்பாகமே வேண்டாம். இன்றைக்கு போனாலும் எனக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ளவர். எங்ககிட்ட எப்படி சொல்லுவார், நமக்கு எல்லாம் தெரியாது, நம்ம நிறைய கற்றுக்கிட்டு இருக்குது, நம்மளை விட சின்னவங்களாக இருந்தாலும் அவங்க செய்யறது ஏதாவது புதுமையாக இருந்தால் அது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறவர். அவர் சொல்லுவார், என்னோட பீக் டைம் முடிஞ்சிச்சு, அடுத்தவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்க வருவாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் வந்து டோன்ட் வரி, ஐ எம் ஓகே அப்படின்றவர். எங்களுக்கு தான் ஒரு வருத்தம். பிற்காலத்தில் அவர் இளையராஜா கூட சேர்ந்தே ஒர்க் பண்ணாரு. அது வந்து ராஜா அண்ணா வந்து எங்கள் அப்பாவுக்காக ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் மாதிரி. அப்போ வந்து அப்பா கொஞ்சம் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி கொஞ்சம் டவுனாக இருந்தப்போ அவராக முன் வந்து நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னே, அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குன்னு சொல்லி வந்து தான். அதுக்கு நாங்கள் என்றைக்குமே அவருக்கு ஒரு கிராட்டிடியூட் இருக்கும். அந்த படம் தான் பண்ணாங்க. அது வந்து அருமையாக வந்தது பாட்டுகள் எல்லாம். அது வந்து ஒரு பிரேக் த்ரூ மாதிரி. பட் என்ஜாய்டு, அப்பா என்ஜாய்டு இட். அண்டு நல்லா நடந்து, எல்லா பாட்டும் நல்லா போடுது. இது வந்து அவங்களாவும் ஏவிஎம் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன்ஸாக அவங்க எடுத்த இனிஷியேட்டிவ் தான். பிற்காலத்தில் நீங்கள் இளையராஜா ஃபேமிலியில் நெருக்கமாக இருந்தீங்களா? இளையராஜா ஃபேமிலியில் நெருக்கம்னா இருந்தால் அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருந்தார் அண்ணன். அவர் வந்து பார்ப்பார். அப்புறம் அதனால தானே இந்த ஒரு அவராக வந்து இந்த ஐடியா கொடுத்து தானே இப்படி ஒரு பண்ணாங்க. அவங்க வீட்டு கொலுவுக்கு வந்து அவங்க ஒய்ஃப், அதாவது ஜீவாக்கா வந்து எங்கள் அம்மா கூட ரொம்ப நல்ல மரியாதை பாசத்தோடு இருப்பாங்க. அவங்க வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு. அண்ணன் வந்து தான் நான் அண்ணன் வந்து இளையராஜா அண்ணன் வந்து எங்கள் வீட்டில் கேரளாவில் போயிருக்காரு. கேன் யூ பிலீவ் இட்? எங்கள் அம்மாவோட ஊருக்கு அங்கே விருந்தெல்லாம் வச்சு அவர் சொன்னார், நல்லா கேரளா சாப்பாடு வேணுமான்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே வந்து அங்கே போயிருக்காரு. அவருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ஒரு அந்த கிராமத்தில் எல்லாருமே அசந்து போயிட்டாங்க. அது வந்து அவர் ரொம்ப பீக்கில் இருக்கும்போது கூட, ஏதோ குருவாயூருக்கு வந்துட்டு வந்தாரோ என்னமோ, பட் எங்கள் பூர்வீக வீட்டில் அவர் போய் ஒரு நல்ல கேரளா சத்யா சாப்பிட்ருக்காரு. இளையராஜா மாதிரி வந்து ஏஆர் ரஹ்மானோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு. அவரோட ஒரு பாடல், கடைசி பாடல் வந்து அவர்கிட்ட தான் பாடினார் இல்லையா, அந்த சங்கமம் படத்தில் பாடிட்டேன். அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு மேடம்?